வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்விற்காக 8th செகண்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதுறிவு வினாக்கள் 50 வினாக்கள் முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரிஸ் 8வது டெஸ்ட் சீரிஸ். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீதிநெறி விளக்கம் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. நீதிநெறி விளக்கம் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. ஆன்சர் 102 வெண்பாக்கள். நீதிநெறி விளக்கம்ங்கிற நூலில் 102 வெண்பாக்கள் உள்ளன. அதே 100 வெண்பாக்கள் எதில் இருக்கும்னா ஆசாரக்கோவை, திரிகடும் போன்ற நூல்களில் 100 வெண்பாக்கள் இருக்கும். 103 வெண்பா முல்லைப்பாட்டில் இருக்கும். இரண்டாவது கொஸ்டின், ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் டேஸ் விருதை பெற்றார். ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசோட டேஸ் விருதை பெற்றார்னா ஆன்சர் ஏ, கலைமாமணி விருதை பெற்றிருப்பார். இவர் பாடலாசிரியர். இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். மூணாவது கொஸ்டின், இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கு 10 பாட்டு. கலித்தொகைங்கிறது இன்பக்கலம்னு சொல்கிறாங்க. திருக்குறளுங்கிறது இல்லத்தில் வைக்கின்றது சொல்லுவாங்க. கம்பராமாயணம்னு சொல்கிறது, கம்பராமாயணத்தை இயற்கை பரிணாமம்னு சொல்லுவாங்க. திருக்குறள் இயற்கை வாழ்வியல்னு சொல்லுவாங்க. நாலாவது கொஸ்டின், ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பீசா குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலின் ஆசிரியர்னா பீசா குப்புசாமி. ஐந்தாவது கொஸ்டின், திருத்தொண்ட தொகையின் ஆசிரியர் யார்? திருத்தொண்ட தொகையின் ஆசிரியர் யார்? ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பியாரு. சுந்தரோட இன்னொரு பேர் தான் நம்பியாருன்னு சொல்லுவாங்க. தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க. திருத்தொண்ட தொகையின் ஆசிரியர் யாருன்னா நம்பியாரு. சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார். நம்பியாண்டர் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிற நூலை எழுதியிருப்பார். அப்பருங்கிற ஆப்ஷன் அதில் எதுவும் இல்லை. தேவரத்தை தொகுத்தவங்க தான் இந்த நம்பியாண்டர் நம்பின்னு சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவங்க நாதமணின்னு சொல்லுவாங்க. ஆறாவது கொஸ்டின், கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆறாவது கொஸ்டின், கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். ஏழாவது கொஸ்டின், கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி, செம்பியன் கண்டியூர். கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் செம்பியன் கண்டியூர். மதுரை கீழடியில் சுடுமண் பொருள்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. திருவைங்கிறது பானை செய்யக்கூடிய கருவியை தான் திருவைன்னு சொல்லுவாங்க, அந்த சக்கரத்தை. எட்டாவது கொஸ்டின், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமாரோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமாரோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி, திருப்பூர். ஒன்பதாவது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது ஓரெழுத்து வேறு எழுத்தாக மாறுவது விகார புணர்ச்சி எனப்படும். பி, ரெண்டாவது ஆப்ஷன் பி, நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் எழுத்து இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். மூணாவது ஆப்ஷன் சி, நிலைமொழியும் மறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். நாலாவது ஆப்ஷன் டி, நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது ஓரெழுத்து மறைவது கெடுதல் விகாரம்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு தவறான இணை எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, நிலைமொழியும் மறுமொழியும் இணைவது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுறது கெடுதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க, கெடுதல் விகாரம்னு சொல்லியிருப்பாங்க. இது தவறு. 10வது கொஸ்டின் பொறுத்துக. 10வது கொஸ்டின் பொறுத்துக. பாடி முடித்தான் பொறுத்துக. அதற்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10வது கொஸ்டின் பொறுத்துக. பாடி முடித்தான் வென்றான் சோழன் கார் குழலி படித்தால் புலவரே வருக.
இப்போ ஆன்சர் வந்து 10வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ பாடி முடித்தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பாடி முடித்தானே இருக்குது. பாடுதல்னு ஒரு வினை தான், முடித்தான்ங்கிறது ஒரு வினை தான். இப்போ இது எப்படி சொல்லணும்னா, வினை ப்ளஸ் வினை வந்துச்சுன்னா அது வந்து வினை எச்சத் தொடர். பாடிங்கிற சென்டென்ஸு முழுமையாக முற்றுப்பெறல, ஆனால் முடித்தான் முடிஞ்சிருக்கு. பாடிங்கிறதுனால ஒரு எச்சமாக இருக்குது, முடித்தான்ங்கிறது வினையை தொடருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வினை ப்ளஸ் வினைனாவே வினை எச்சத் தொடர். இரண்டாவது வந்து வென்றான் சோழன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வென்றான் சோழன். வென்றான்ங்கிறது வினை, வினை வந்து முற்று பெற்றிருக்கு. அந்த வினை முற்று பெற்றதுடன் ஒரு பெயர் வந்துச்சுன்னா அது வந்து வினை முற்று தொடர்னு சொல்லுவாங்க. வென்றான் சோழன் வினை ப்ளஸ் சோழன் வந்து பெயர். இந்த வினை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ ஃபுல்லாக வினை முற்று தொடர்னா பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும். வினை முற்று தொடர். கார் குழலி படித்தால் 3வது கொஸ்டின் வந்து என்னென்னா, கார் குழலி படித்தால் அதுக்கு வந்து எழுவாய் தொடர்னு சொல்கிறாங்க. கார் குழலி ஃபஸ்ட்டு வந்து பெயர் இருக்கணும் ப்ளஸ் வினை இருக்கணும், இதுதான் எழுவாய் தொடர். அடுத்து வந்து புலவரே வருகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து இது வந்து விழித்தொடர்னு சொல்லுவாங்க. விழித்தொடர்னாலும் வினை வந்து வரணும், புலவரே வருகன்னு சொல்லியிருப்பாங்க, விழித்தொடர். 11வது கொஸ்டின் தொகாநிலை தொடர் டேஸ் வகைப்படும் சொல்கிறாங்க. தொகாநிலை தொடர் டேஸ் வகைப்படும். 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி 9 வகைப்படும். ஆன்சர் தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகை வந்து 6 வகைப்படும்னு சொல்லுவாங்க. தொகாநிலை தொடர் 9, தொகாநிலை தொடர் 9, தொகை வந்து 6ன்னு சொல்லுவாங்க. தவண்டை என்பது டேஸ்ன்னு சொல்கிறாங்க. 12வது கொஸ்டின் தவண்டை என்பது டேஸ். 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் தவண்டை என்பது டேஸ். 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பெரிய உடுக்கைன்னு சொல்லுவாங்க. தவண்டைங்கிறது பெரிய உடுக்கை, உடுக்கைங்கிறது குடுகுடுப்பை தான் சிறிய உடுக்கைன்னு சொல்லுவாங்க. 13வது கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சகமா சப்தம் வந்து வேங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பேர் வேறாது தவறு. குடாமுல்லா வந்து கஞ்சக்கருவியில் வராது, இதுவும் தவறு. சால்ரா வந்து பாண்டியல்னு சொல்லுவாங்க, இது சரி. திமிலைங்கிறது பணிலன்னு சொல்லுவாங்க, அது தவறு. சங்க தான் வந்து பணிலன்னு சொல்லுவாங்க. 13வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்ரா பாண்டியல்னு சொல்லுவாங்க. 14வது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. 14வது கொஸ்டினில் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம், அது சரியாக தவறான நீங்கள் கேட்டிங்கன்னா சரி. இயற்கை தவம் கம்ப ராமாயணம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. இயற்கை தவம்ங்கிறது சீவக சிந்தாமணி, கம்ப ராமாயணங்கிறது இயற்கை பரிணாமம்னு சொல்லுவாங்க. இயற்கை வாழ் வில்லம்ங்கிறது திருக்குறள் சரி. இயற்கை இன்பக்களம்ங்கிறது கலித்தொகை. 15வது கொஸ்டின் கலித்தொகை டேஸ் பாடல்களை கொண்டது. கலித்தொகை வந்து டேஸ் பாடல்களை கொண்டதுன்னா ஆன்சர் 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி 150. 16வது கொஸ்டின் செடிமெண்டரி என்னன்னு கேட்குறாங்க. 16வது கொஸ்டின் செடிமெண்டரி என்றால் என்ன? ஆன்சர் படிய வைத்தல். செடிமெண்டரி என்றால் படிய வைத்தல். 17வது கொஸ்டின் உலக மண்ணால் எப்பொழுது? உலக மண்ணால் எப்பொழுது? 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி டிசம்பர் 5. டிசம்பர் 5 வந்து நம்ம உலக மண்ணால்னு சொல்லுவோம். 18வது கொஸ்டின் திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் எதுன்னு சொல்கிறாங்க. திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் எதுனா ஆன்சர் சி செம்மண்ணு சொல்லுவாங்க. 18வது கொஸ்டின் திணைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண்ணுங்கிறது செம்மண். 19வது கொஸ்டின் பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு தருவுன்னு சொல்லியிருக்காங்க. பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஏ மாக்கல். பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு மாக்கல். 20வது கொஸ்டின் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நன்னீரின் அளவு என்ன? இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் மேக்ஸிமம். 20வது கொஸ்டின் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நன்னீரின் அளவு என்னன்னு கேட்டானா 2.2%. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நன்னீரின் அளவு. 21வது கொஸ்டின்
காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பியோபோர்டு. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி பியோபோர்டு. 22வது கொஸ்டின் புவியின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நாள் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. புவியின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நாள் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ 1913 ஜூலை 10. புவியின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நாள் 1913 ஜூலை 10. 23வது கொஸ்டின் வெப்ப குறைவு வீதம் என்பது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ குறைவுன்னு கேட்பாங்க. வெப்ப குறைவு வீதம் என்பது 23வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி 6.5 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. வெப்ப குறைவு வீதம் என்பது 6.5 டிகிரி செல்சியஸ். 24வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. 24வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஐசோகேல் சமவெப்ப கோடு. செகண்ட் ஆப்ஷன் ஐசோதம் சூரிய வெளிச்ச கோடு. 3வது ஆப்ஷன் சி ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. 4 வந்து ஐசோஹைட்ஸ் சம வெளிச்ச கோடு. 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி தவறான எது தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஐசோஹைட்ஸ். ஐசோஹைட்ஸுங்கிறது சம மழையளவு கோடு. 25வது கொஸ்டின் செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு எப்பொழுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து டி 1986 ஏப்ரல் 26. செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு 1986 ஏப்ரல் 26. உலகில் 26வது கொஸ்டின் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எதுன்னு கேட்குறாங்க. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எதுன்னு கேட்குறாங்க. 26வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டோக்கியோ. பி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் வந்து டோக்கியோ. 27வது கொஸ்டின் 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயரில் இந்தியாவில் புலம்பெயர்ந்தோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயரில் இந்தியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 17 மில்லியன். 28வது கொஸ்டின் உறைபனி மழைத்துளியோட விட்டம்னு சொல்கிறாங்க. உறைஞ்சிருக்க அந்த பனியோட மழைத்துளியோட விட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் அதற்கான ஆன்சர் வந்து 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கணும். உறைபனிங்கிறது 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்குமா. 29வது கொஸ்டின் ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி டவுன்ஸ். ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளி வந்து டவுன்ஸ்னு சொல்கிறாங்க. 30வது கொஸ்டின் கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. 30வது கொஸ்டின் ஆன்சர் தங்கம். கல்கூர்லி சுரங்கம் தங்கம் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. 31வது கொஸ்டின் உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களை வெளியிட்டவர் யார். 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி அல்பலாகி. அல்பலாகி உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களை வெளியிட்டவர் யாருன்னா 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி அல்பலாகி. 32வது கொஸ்டின் இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 32வது கொஸ்டின் ஆன்சர் சென்னை. சென்னையில் வந்து அதிக வாகனங்கள் தயாரிப்பாங்க, அதனால் இந்தியாவோட டெட்ராய்ட் வந்து சென்னைன்னு சொல்லுவாங்க. மும்பை வந்து கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டோட மான்செஸ்டர், மும்பை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் வந்து பூட்டு நகரம்னு சொல்லுவாங்க. 33வது கொஸ்டின் உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எங்கே காணப்படுகிறது. 33வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கிரீன்லாந்தில் உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் காணப்படுதான் கிரீன்லாந்தில். 34வது கொஸ்டின் தனிமங்களின் படங்களை கொண்டு குறித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தனிமங்களின் படங்களை கொண்டு குறித்தவர் யார். 34வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ டால்டன். தனிமங்களின் படங்களை கொண்டு குறித்தவர் யாருன்னா டால்டன். 35வது கொஸ்டின் மயில் துத்தகம் வந்து அதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. மயில் துத்தம்னா மயில் துத்தங்கிறது ஆன்சர் ஏ தாமிர சல்பேட். மயில் துத்தங்கிறது தாமிர சல்பேட்னு சொல்லுவாங்க. 36வது கொஸ்டின்
எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? 37க்கான ஆன்சர் வந்து மைக்கேல் பாரடே. எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் பாரடே. 37வது கொஸ்டின், குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுவது எதுனா 37வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி, திரவ நைட்ரஜன். குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுவது எதுனா திரவ நைட்ரஜன். 37க்கு ஆன்சர் திரவ நைட்ரஜன். 38வது கொஸ்டின், ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றிருப்பது. அணு நிறைகள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 38க்கான ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமத்தோட அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளாக இருந்துச்சுன்னா அது ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். 39வது கொஸ்டின், தேனி மற்றும் எறும்பு கடிச்சிச்சுன்னா அதோட வலி நிவாரணம் எதுன்னு கேட்குறாங்க. தேனி எறும்புலாம் கடிச்சா அதில் ஒரு அமிலம், அப்போ நம்ம காரம் தான் சேர்க்கணும். அப்போ வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். தேனி மற்றும் எறும்பு கடிக்க வலி நிவாரணம் எதுனா கால்சியம் ஹைட்ராக்சைடு. 39வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. 40வது கொஸ்டின், ஹைட்ரோ கார்பனின் அளவையை குறிக்கும் எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஹைட்ரோ கார்பனின் அளவையை குறிக்கும் எண் யாது? ஆன்சர் வந்து பி, ஆக்டேன். ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் எண் வந்து ஆக்டேன். 41வது கொஸ்டின், எல்பிஜி சிலிண்டர்கள் கசிவினை கண்டறிய புரோப்பேனுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. எல்பிஜி சிலிண்டர்களில் கசிவினை கண்டறிய புரோப்பேனுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுனா மெர்கேப்டன். 42வது கொஸ்டின், ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யாருன்னா ஹென்றி கேவெண்டிஷ்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யாருன்னா ஹென்றி கேவெண்டிஷ். 43வது கொஸ்டின், குறைந்த அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம் எதுன்னு கேட்குறாங்க. குறைந்த அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம் எது? 43வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சோடியம். குறைந்த அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம் வந்து சோடியம். 44வது கொஸ்டின், மின்சாரத்தை கடத்தும் உலோக போலிகள் சொல்கிறாங்க. மின்சாரத்தை கடத்தும் உலோகப்பொடி எதுன்னு கேட்டுருக்காங்க. 44வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சிலிக்கான். மின்சாரத்தை கடத்தும் உலோகப்பொடி வந்து சிலிக்கான். 45வது கொஸ்டின், முட்டை அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்கிறாங்க. முட்டை அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி, ஹைட்ரஜன் சல்பைடு. முட்டை அழுகும்போது ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாவதனால துர்நாற்றம் வீசுகிறது. ஹைட்ரஜன் சல்பைடு. 46வது கொஸ்டின், கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் குரூக். 46க்கு வந்து வில்லியம் குரூக். கேத்தோடு கதிர்களை கண்டறிந்த வில்லியம் குரூக். நியானின் இணைத்திறன் கூறில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? நியானோட இணைத்திறன் கூறில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 8 இருக்குது. நியானோட இணைத்திறன் கூற்றில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. 48வது கொஸ்டின், நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட விகிதம்னு கேட்டிருக்காங்க. அதாவது H2O சொல்லுவாங்க. அப்போ ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 1. அப்போ ஆன்சர் 2:1. 49வது கொஸ்டின், காஸ்டிக் சோடா என்பது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. காஸ்டிக் சோடாங்கிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 49வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா காஸ்டிக் சோடானா சோடான்னு முடிஞ்சால் அந்த சோடில் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடாங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. 50வது கொஸ்டின், எரிபொருட்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை எந்த அலகால் அளவிடலாம்னு சொல்கிறாங்க. எரிபொருட்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை எந்த அலகால் அளவிடலாம்னு கேட்குறாங்க. 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ, கிலோகிராம் இன்வெர்ஸ்னு சொல்கிறாங்க. ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.